தமிழ்நாடு பாஜகவில் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் புதிய தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியால் தலைவர் பதவியில் மாற்றமா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதிமுக பாஜக கூட்டணி என்ற பேச்சுக்கள் தொடங்கிய போதே மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட இருப்பதாகவும் பேச்சுக்கள் எழுந்தன. கூட்டணிக்காக அதிமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக ஒருபுறமும், அண்ணாமலையை மாற்ற அதிமுக அழுத்தம் கொடுப்பதாக மறுபுறத்திலும் தகவல்கள் வெளியாகின. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த உடனேயே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அமித்ஷாவை சந்தித்தது பல யூகங்களுக்கு வழிவகுத்தது. இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை மாநில தலைவர் மாற்றம் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியால் மாநில தலைமை மாற்றப்படுகிறதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அண்ணாமலை பதிலளிக்காமல் தவிர்த்தார். அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனாலதான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது நிறைய பேசுவாங்க. மேலும் பாஜகவில் புதிய மாநில தலைவருக்கான தேர்தலில் தான் யாரையும் பரிந்துரைக்கவில்லை எனவும் விளக்கமளித்தார். இந்த தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். மேலும் டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் எனவும் அண்ணாமலை கூறினார். என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்க. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணி என் பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேதில்லைவா? ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்க தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருக்கேன். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவர் தேர்வு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். எதுவுமே முடிவு செய்யப்படல, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு என்று வழிமுறைகளை கொடுப்பார்கள், அதன்படி நாங்கள் நடப்போம். அடுத்த தலைவருக்கான ரேஸில் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், கருப்பு முருகானந்தம், வானதி சீனிவாசன் ஆகியோரிடையே போட்டி நிலவுவதாக கூறப்படும் நிலையில் தான் போட்டியில் இல்லை என அண்ணாமலை கூறியிருப்பதன் மூலம் பதவி விலகுவதை கட்சி மேலிடத்திற்கு தெரிவித்து விட்டாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது.